Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இது தெரியாமல் வந்துட்டு மேக்ஸிமம் ஹென்னா மிக்ஸாலஜி பண்ணாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் ஹென்னா மிக்ஸாலஜி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலுமே பிகினர் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய டவுட் வருது. அது வந்துட்டு அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நீட்டாக கிளியர் பண்ணிடுவேன். எசென்ஷியல் ஆயில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறதும் நான் சொல்லிடுறேன். எசென்ஷியல் ஆயில்னா என்னங்கிறதையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பிகினர் ஆர்டிஸ்ட் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 3 பவுல் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு ஹென்னா பவுடர் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சுகருமே வந்துட்டு 3 பவுல்லையும் half ஸ்பூன் வந்துட்டு ஈவனாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம மிக்ஸாலஜிக்கு என்னென்ன பண்ணுவோம், ஹென்னா பவுடர், சுகர், வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம் இல்லையா, அதே மாதிரியாக வந்துட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஹென்னா பவுடருக்கு 2 ஸ்பூன் தண்ணி மாதிரியாக ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி ஊற்றினேன் இல்லை, அதோடவே வந்து நான் ட்ரை ரிலீஸ்க்கு விட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஆயிலில் ஒரு பவுல், அதுக்கப்புறம் யூக்லிப்டஸ் ஆயில் வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் 8 hours விட்டுறலாம். இதோட ஸ்டெயின் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு யூக்லிப்டஸ் ஆயிலில் என்ன ஸ்டெயின் வருது, எசென்ஷியல் ஆயிலில் என்ன ஸ்டெயின் வருது, ப்ளஸ் வந்துட்டு ஹென்னா பவுடரும் வாட்டரும் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பவுடரில் என்ன ஸ்டெயின் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ 3 பவுல்லையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை வந்துட்டு எப்பயும் போல் 8 hours வந்துட்டு ட்ரை ரிலீஸ்க்கு வந்து விட்டுறலாம். ஆஃப்டர் ட்ரை ரிலீஸ்க்கு அப்புறம் 8 hours அப்புறம் வந்துட்டு பாருங்கள், 3மே வந்துட்டு ஒரே சேம் கன்சிஸ்டன்சியில் நீட்டாக வந்துருந்துச்சு. அந்த தண்ணி கலக்கி வச்சுருந்ததுமே நீட்டாக ட்ரை ரிலீஸ் ஆகிருந்துச்சு. கீழே வந்துட்டு ஒரு க்ரீன் லேயரும் மேலே இருக்கிறது வந்து ப்ரௌன் லேயர் மாதிரியாக தான் ஆகணும். அதே மாதிரியே கரெக்டாக ஆயிடுச்சு. யூக்லிப்டஸ் ஆயிலுமே அப்படி தான், எசென்ஷியல் ஆயிலுமே நீட்டாக 3மே வந்து ட்ரை ரிலீஸ் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கையில் போட்டு உங்களுக்கு ஸ்டெயின் செக் பண்ணி காட்டுறேன். ஸ்டெயின் பிக்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டெயின் பிக்ஸும் பாருங்கள். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில்னால் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஓல்டு வீடியோஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது என்னென்னா வந்துட்டு மெஹந்தி ஆயிலை தான் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவாங்க. லேவெண்டர் ஆயில், டீ ட்ரீ ஆயில், யூக்லிப்டஸ் ஆயில்னா இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம எசென்ஷியல் ஆயில்ட்டு சொல்லுவோமே. இப்போ வந்துட்டு நீங்கள் மெஹந்தி ஆயில் வீட்டிலேயே கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோக்னட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கிராம்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 40 ml கோக்னட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கிராம்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு மெஹந்தி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் யூக்லிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மெஹந்தி ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஆயிலே யூஸ் பண்ணாமல் டார்க் ஸ்டெயின் வரணும் அப்படின்னா அது வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் கையில் வந்துட்டு வாட்டர், எசென்ஷியல் ஆயில், யூக்லிப்டஸ் ஆயில்னு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த கேப் வைக்கிற மாதிரி நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். மார்னிங் வந்துட்டு ஸ்டெயின் செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. மார்னிங் ஸ்டெயின் செக் பண்ணதில் வந்துட்டு 3 ஆயில்லையுமே வந்துட்டு சேம் கலர் தான் வந்துருந்துச்சு, லைட் ஆரஞ்சு கலரில். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் டார்க் மெரூன் மாதிரியாக ஆச்சு. அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் அண்ட் யூக்லிப்டஸ் ஆயில் ரெண்டுமே வந்து நல்லாவே டார்க் ஸ்டெயின் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெயின் போகிறதுமே வந்துட்டு அந்த வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது சீக்கிரமாகவே போயிடுச்சு. எப்படி மருதாணி வச்சா போயிடுமே அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 2 ஆயில் வந்து நல்லாவே டார்க் ஸ்டெயின் இருந்துச்சு. ஸ்டெயின் பிக் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.